ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு homelygirl diaries. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நைட்டே கம்பு தோசை செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ அதை அரைச்சி முடிச்சுட்டு அது பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சைட் பைலே டீ போட்டிருந்தேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி தான் பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்ட் நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கல. அவங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கும் பால் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாஷ் பண்ணியிருக்க கேப்லேயே அத்விக்கும் ஹஸ்பண்ட் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அத்விக்கும் கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்துட்டு இருந்துட்டா தான் என்னை விடுவான், இல்லைன்னா என் வேலை செய்யவே விட மாட்டான். அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட்க்கும் டீ எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கம்பு தோசைக்கு தக்காளி பஜ்ஜி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஈஸியான இது தான். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு பெரிய வெங்காயம் 2 சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுற வேண்டியதான். அதில் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுருள வணக்கி எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடும். தக்காளி பஜ்ஜிக்கு எப்போவுமே நல்ல ஒரு பழுத்த பழமாக எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் அப்பப்போ மூடி வச்சு கிளறி விட்டு தான் தக்காளி பஜ்ஜி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பேசிகிட்டே அதையும் கிளறிட்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் மேலே காய வைக்க போயாச்சு. அத்விக் எப்போவுமே என் கூட வருவான். அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். நல்லா அன்னைக்கு பயங்கர வெயிலாக இருந்துச்சு. எப்பவுமே கிளைமேட் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும், ஆனால் நேற்று பயங்கர வெயிலாக இருந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் அன்னைக்கு காம் ஆஃப் தான். அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெயில்லையும் நின்றாச்சு. அப்புறமேட்டு எல்லாம் வந்துட்டோம். வந்தோடனே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் எடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க. நான் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் நைட்டே. அதுக்கு புலாவ் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. இதை நீங்கள் அதிகமாக செய்யணும்னா இதை மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப்பிங்காக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி அதுவும் சாப்பிங்காக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அரைக்க வச்சுருந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கெல்லாம் எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு வச்சேன். ஏன் நேரமோ என்னமோ தெரில, நான் நேரமாக வர அன்னைக்கு எல்லா வேலையும் முடிக்கலான்னு பண்ணிட்டு இருந்ததுனாலையோ என்னவோ தெரில, கரண்ட்டு வர போயிருச்சு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு 1/2 hourக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்பேன். சரி இனிமேல் உட்காந்தா வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். வேற என்ன பண்ணுவோம், ஒரே ஆப்ஷன் என்னன்னா நம்மக்கிட்ட தான் இருக்கே இடிக்கல், அதில் போட்டு நல்லா நங்குன்னு அரைச்சி செஞ்சேன். டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு சாப்பாடு. அப்போ தான் நினச்சேன், அந்த காலத்திலலாம் கையில் அரைச்சி வைக்கிற சாப்பாடு ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் அந்த அரைச்ச விழுல அதில் சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான அரோமா வந்தது. அப்போ ஒரு பிளானும் பண்ணேன். அப்பப்போ இனிமேல் நம்ம டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நினச்சேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி நல்லா துப்பியாக தான் நம்மளால் கையில் அரைக்க முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஆனியன் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் காட்டியிருந்தேன். எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நல்லா அரைச்சி அந்த விழுதை எடுத்து போட்டோன்னே நல்லா வணங்கணும். அப்படியே குத்திக்கிட்டே சைடில் ஆனியனையும் வணக்கி விட்டுட்டு இருந்தேன்.
ஆனியனும் நல்லா வணங்கணும். பாருங்க இந்த அளவுக்கு துப்பி துப்பியாக இருந்தாவே போதும். அன்னைக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. அதில் ஆனியனில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. நான் வந்து அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, புலாவ் செஞ்சு பிரிஞ்சால் வந்துட்டு ஒரு பிரியாணிக்கெலாம் சமைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த கரண்ட் வந்து போனனால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து சமைச்சு முடித்து சாப்பாடு போடுற வரைக்குமே கரண்ட் வந்து வரவே இல்லை. அன்றைக்கி வந்து என்னவோ தெரில, புலாவ் அண்டு கத்திரிக்காய் கிரேவி காம்பினேஷனில் சாப்பிட்ணுன்னு ஒரு ஃபுட் கிரேவிங்ஸாகவே இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து இந்த கரண்ட் வந்து ரொம்ப சொதப்பி எடுத்துருச்சு. ஓகே, இந்த புலாவ் வந்து சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கூட அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கூட சமைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கூட வரவே இல்லை. ஃபைனலாக என்ன வச்சு சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். இந்த நல்லா அந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அது ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா இது 2 மட்டும் சேர்த்தா போதும். அது நல்லா பரட்டி விட்டு நல்லா சுருள வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து பச்சை பட்டாணி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது இல்லை ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி 1 பாட் ரைஸ்லாம் வந்து பிளான் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா பரட்டி விட்டுட்டு நான் வந்து பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் எடுத்துட்டேன். நார்மல் வாட்டர் 1 வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்பப்போ வந்து கிளறி விட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தா ஹால் ஃபுல்லாக வந்து டாய்ஸை வந்து போட்டு வச்சிட்டான். இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு அத்விக் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இறைச்சி வைப்பான். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, குழந்தைங்க பண்ணுறதை நாம் தான் எடுத்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வந்து பார்த்தா சூப்பராக வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டில் வந்து ரெடி ஆயிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். எல்லாம் எடுத்து வச்சு சாப்பாட்டிருக்கும் போது பாதியில் தான் வந்து கரண்ட் வந்துச்சு. ஓகே, அப்போயாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெறும் ஆனியன் மட்டும்தான் வச்சு சாப்பிட்டோம். அதோடய சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. எப்பயும் போல் ஒரு சின்ன நேப் டைம் எடுத்துகிட்டு எந்திரிச்சு எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் எல்லாம் விளக்கெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் வந்து கோவில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போனாவே ரொம்பவே ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும். கோவிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. போயிட்டு பூவு, விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கிற மைண்டே வரல. ஸோ வந்துட்டு விளக்குலாம் போட்டு சூப்பரான சாமி தரிசனத்தோட அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சாரீ தான் அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். அங்கேயே வந்துட்டு சாய்பாபா கோவில் இருக்கும். அங்கேயும் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு சாமி தரிசனத்தோட சூப்பராக வந்து வந்தோம். அங்கே வந்து தேர்ஸ்டே தான் வந்து நல்லா கூட்டமாக இருக்கும். அன்றைக்கி வந்து அப்பப்போ வந்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால் நல்லா சாமியை பார்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு வந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.